வணக்கம். நான் இன்னைக்கு குரோம்பேட்டில் இருக்க சிட்லப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போயிட்டுருக்காங்க. ஆமாங்க, ஜஸ்ட் இது குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடி வர பிரிட்ஜ். இது டுவர்ட்ஸ் ரைட் எடுத்திங்கன்னா சிட்லப்பாக்கம் லொக்கேஷனில் வர ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க போயிட்டுருக்கோம். நியர்பை பார்த்தீங்கன்னா வரதராஜா தேட்டர் இருக்குது. ஸோ வரதராஜா தேட்டரை தாண்டி நீங்கள் போன எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா என்எஸ்என் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது. இதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். பக்கத்துலேயே டெய்ஸி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங் ஏரியாலாம் சூப்பராகவே இருக்கும். நான் அந்த ரோடு ஆக்சஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்டேஜ் மட்டுமே அரௌண்ட் உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு டிரைவே ரோடு இருக்குது. ஸோ எலிவேஷன் இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெடி டு மூவ் அப்பார்ட்மெண்ட். யாராவது சிட்லப்பாக்கம் லொக்கேஷன் குரோம்பேட் சரௌண்டிங்கில் பார்க்குறீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் அவைபிளாக இருக்குது. செப்பரேட்டட் கார் பார்க்கிங்கோடு கொடுத்துட்றாங்க. டோட்டலாக 6 யூனிட்ஸ். 6 யூனிட்டுக்கு செப்பரேட்டட் EBக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்பு வந்து உங்களுக்கு 350 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து 2 போர் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சம்பு வந்து உங்களுக்கு 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சம்பு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சசிபிள் வந்து ரொம்பவே பக்கங்க. சானிட்டோரியம், தாம்பரம், குரோம்பேட் எல்லாமே வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரயில்வே ஸ்டேஷனாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்னாலும் சரி, மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ அதே மாதிரி சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. எல்லாத்துலேயுமே 2 ஃபீட் செட் பேக்ஸ் விட்டுருக்காங்க. CCTV சர்வலன்ஸோடு வந்துடுது. ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டு பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான அப்பார்ட்மெண்ட் பண்ணுற குரூப்ஸு. ஸோ ஆல் ஓவர் மேடவாக்கத்தில் பண்ணுறாங்க, இங்கே சிட்லப்பாக்கம் லொக்கேஷன்ஸில் பண்ணுறாங்க, நங்கநல்லூர் லொக்கேஷன்ஸில். ஸோ லொக்கேஷன் வைஸ் இவங்க நிறைய பண்ணி ஹேண்டிங் ஓவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான பில்டர்ஸ் தான் நம்ம வந்து எப்போவுமே போஸ்ட் போட்டுட்ருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. டெரஸ் ஆக்சஸ் வரைக்குமே உங்களுக்கு லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உள்ளே உங்களுக்கு லிஃப்ட் ஃபுல்லாகவே உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜான்சன் லிஃப்ட் தான் பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அண்ட் டெரஸ், டோட்டலாக 3 ஃப்ளோரு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், தேர்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது 3 BHK, 3 டாய்லெட், 1248 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட்டு 3 BHK அண்ட் 2 BHK. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 3 BHK, 3 டாய்லெட், 1248 ஸ்கொயர் ஃபீட் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ புது அப்பார்ட்மெண்ட், ரெடி டு மூவ். ஸோ இவங்க டோட்டலாக கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா 89 lakhs கேட்குறாங்க, வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் GST இல்லாமல். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் ஆட் ஆன் வந்து 89 lakhsோட உங்களுக்கு GST ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆட் ஆகும். இது ஒன்று தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் ப்ரைஸிங் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் பில்டர்லேயே காண்டாக்ட் பண்ணி பெஸ்ட்டாக ப்ரைஸிங் வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கும் கமிஷன் கொடுக்கணுன்றது எந்த நெசசிட்டியும் கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே கிச்சன் சைஸஸ் வந்து நம்ம ரொம்பவே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதுலேயுமே வந்து இவங்க இன்டீரியர்ஸ் பண்ணல. ஏன்னா ஒரு கிளைண்ட்ஸ்க்கும் ஒரு தகுந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதனால் இவங்க இன்டீரியர்ஸ் மட்டும் பண்ணாமல் பக்காவாக நீட்டாக வந்து டிசைன் பண்ணி பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ கிச்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி எந்த ரூம் போனீங்கனாலும் எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்பேஸ், டெட் ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் சுற்றியும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே விண்டோஸ் வந்து நல்லாவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு லாஃப்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லேயே லாஃப்ட் ஆக்சஸ் இருக்குது, ஷெல்ஃப் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு, 2 அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வருது உங்களுக்கு. அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா ஒரு மெயினான விஷயம், இதில் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டட் கார் பார்க்கிங், அலோகேட்டட் கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு UDS பார்த்தீங்கன்னா 43% UDS கொடுத்துட்றாங்க. ஸோ UDS வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இங்கே கொடுக்குற எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் மினிமம் பார்த்தீங்கன்னா 43% குறையாமல் இருக்கும். ஸோ இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா, அந்த பில்டிங்கோட டோட்டல் லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இது இவங்க 6 அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செப்டி டேங்க் உங்களுக்கு செப்பரேட்டடாக இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரொவிஷன்ஸு எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிறது கீழே என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் இந்த ப்ராப்பர்ட்டி எஸ்பெஷலி இந்த லொக்கேஷன் வைஸ் சிட்லப்பாக்கம் குரோம்பேட் லொக்கேஷனில் பார்க்குறீங்க, சானிட்டோரியம் லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆக்சசபிளான ஏரியா. கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நான் கீழே நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி டெரஸு, ஸோ டெரஸில் வந்து இவங்க வந்து கூலிங் டைல்ஸ் போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ டெரஸ் ஆக்சஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் லிஃப்ட் ஆக்சஸ்லேயே வந்துடலாம். டெரஸ் வரைக்குமே உங்களுக்கு லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ சரௌண்டிங் சுற்றி இங்கே அப்பார்ட்மெண்ட்டு, வில்லாஸ் எல்லாமே இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் வாங்குறீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அதை கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஃப்ரண்டேஜ் ரோடும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் வரதா இருந்தாலும் சரி, ரெண்ட் விடுறதா இருந்தாலும் சரி, இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். தேங்க்யூ.